இந்த கதையோட பேர் கரடியும் இரண்டு நண்பர்களும். ஒரு ஊரில் ராமு சோமுன்னு இரு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் போவார்கள், ஒன்றாகத்தான் வருவார்கள். சோமு, பக்கத்தூரில் பொருட்காட்சி போட்டிருக்காங்கடா, நீ நானும் போயிட்டு வரலாமா? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாம் இப்போவே கிளம்புனாதான் சீக்கிரம் போயிட்டு வர முடியும். சரிடா, நானும் வரேன்டா. நம்ம பொருட்காட்சி போகணும்னா பக்கத்துல காட்டை கடந்து தான் போகணும். அந்த காட்டுல நிறைய விலங்குகள்லாம் இருக்குமேடா. அந்த காட்டில் இருக்க விலங்குகள்லாம் என்னோட நண்பர்கள் தான், பயப்படாம என்னோட வாடா. இரு நண்பர்களும் வீட்டில் சொல்லிவிட்டு அதற்கு பின் கிளம்புவதற்காக சென்றார்கள். இந்த சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொருட்காட்சி செல்வதற்கு ராமு தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு செல்வதற்காக வந்தான். அம்மா பர்மிஷன் கொடுப்பாங்களா என்று நினைத்து கொண்டே வந்தான். அம்மா, பக்கத்தூரில் பொருட்காட்சி போட்டிருக்காங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சோமுவையும் கூட்டிகிட்டு போகிறேம்மா, இப்போவே கிளம்புறேம்மா, அப்பா கிட்ட சொல்லிடுமா. பொருட்காட்சி செல்வதற்கு அந்த காட்டை கடந்து தானேப்பா போகணும். அந்த காட்டில் நிறைய விலங்குகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. உங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க, அப்பா வரத்துக்குள்ள வந்துடுங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகாதீங்க, ஒன்னாவே போயிட்டு ஒன்னாவே வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, பொழுதோட வந்துடுங்க. அம்மாவிடம் கூறிவிட்டு இரண்டு நண்பர்களும் பொருட்காட்சி செல்வதற்கு தயாரானார்கள். ராமு, இந்த காட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இங்க இருக்கிற மரங்களை பார்த்தா கூட எனக்கு பயமா இருக்கு. விலங்கு ஏதாவது வந்தா என்னடா பண்றது? பயப்படாம வாடா, இங்க இருக்கிற விலங்குகள்லாம் என்னோட நண்பர்கள் தான். அதோ தெரியுது பாரு ஆந்தை, அது கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையாடா? அந்த அணில பாத்தியாடா, எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த இடத்துல மான்லாம் எவ்வளவு அழகா நிக்குது பாரு. ஆமாண்டா, நாம் இன்னும் கொஞ்சம் தொலைவு போகணும்டா. சீக்கிரம் இப்போவே கிளம்புனாதான். சீக்கிரம் வாடா போகலாம். சோமுவும் ராமுவும் அந்த இடத்தை சற்று நேரம் சுற்றி பார்த்து விட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். இந்த காடு எவ்வளோ அழகா இருக்குல்லடா. ஆமாண்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இரண்டு பேரும் போய்கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அங்கிருக்கும் இலைகள், செடிகள், மரங்கள் எல்லாம் அசையத் தொடங்கின. ஏதோ விலங்கு வருவது போல சத்தம் கேட்டது அந்த காட்டில். டேய் சோமு, என்னடா சத்தம் அது? ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது கரடியோட சத்தம். எனக்கும் பயமாத்தான் இருக்கு. இன்னைக்கு நாம வீடு போய் சேர போவதில்லை. இருவரும் பயத்தில் நடுங்கத் தொடங்கினர். பின்னர் இருவரும் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடத் தொடங்கினர். அப்போது செடியின் மறைவிலிருந்து கரடி ஒன்று சத்தம் போட்டுக்கொண்டே வெளியே வந்தது. ராமுவும் சோமுவும் பயந்து ஓடினார்கள். ராமு ஓடி போய் பக்கத்தில் இருந்த மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். சோமுவும் பின்னாடியே ஓடி வந்தான். ஆனால் அவனுக்கு மரம் ஏற தெரியாது. என்ன செய்வதென்றே அவனுக்கு புரியவில்லை. ஓடி ஒளிவதற்கு ஒரு இடம் கூட அவன் கண்ணில் தென்படவில்லை. இன்றைக்கு என்னை அந்த கரடி கொன்றுவிடத்தான் போகிறது என்று பயத்துடன் எண்ணினான். அப்பொழுது புதிய யோசனை ஒன்று தோன்றியது சோமுக்கு. நாம் இறந்தது போல் படுத்து கிடந்தால் என்ன? அந்த கரடி நம்மை பார்த்து விட்டு போய்விடும். இறந்து கிடக்கும் உடல்களை கரடி என்றைக்குமே சாப்பிடாது. சோமு உடனே அதே இடத்தில் படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். மூச்சை நன்றாக இறுக்கி பிடித்து கொண்டான். அந்த இடத்திற்கு கரடி வந்து சோமுவை முகர்ந்து பார்த்தது. இந்த மனிதன் உயிரோடு இருப்பது போன்று தெரியவில்லையே என்று கரடி நினைத்தது. எனக்கு உணவுகளை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு தானே பழக்கம். அந்த கரடி சோமுவின் உடலை நீண்ட நேரம் முகர்ந்து பார்த்து கொண்டே இருந்தது. சோமுவும் மூச்சை நன்றாக இறுக்கி பிடித்து கொண்டு உயிரற்ற மனிதன் போல அதே இடத்தில் கண்களை மூடிக்கொண்டு படுத்து கொண்டே இருந்தான். இந்த உடல் இறந்துதான் கிடக்கிறது என்று எண்ணி அந்த கரடி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. அப்பாடா, கரடி ஒரு வழியாக போய்விட்டது என்று எண்ணி சோமு எழுந்தான். ராமுவும் மரத்திலிருந்து கீழே இறங்கி சோமுவின் இடத்திற்கு வந்தான். சோமு, உனக்கு ஒன்றும் இல்லையே? அந்த கரடி உன் அருகே வருவதை பார்த்து நான் பதறி போய்விட்டேன்.
ஆமாம், அந்த கரடி உன் காதில் ஏதோ கிசுகிசு என்று சொல்லியதே, என்ன கூறியது? அந்த கரடி என் காதில் என்ன கூறியது தெரியுமா? சுயநலம் பிடித்த மனிதர்கள் இடத்தில் என்றைக்குமே பழகாதே, அவர்கள் ஆபத்து காலத்தில் உனக்கு உதவ மாட்டார்கள் என்று அந்த கரடி கூறியது. ஆபத்து என்றதும் என்னை விட்டு ஓடிவிட்டாய் அல்லவா நீ? சோமு கூறியதை பார்த்ததும் ராமு வெட்கத்தில் தலை குனிந்தான். நான் செய்தது பெரிய தவறுதான். இந்த ஒரு முறை என்னை மன்னித்துவிடு. இந்த தவறு இனிமேல் நடக்காதவாறு நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது. நாம் நண்பர்களாகவே இருப்போம். இந்த ஒரு முறை நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால் உன்னை இந்த முறை நான் மன்னிக்கிறேன். இது போன்ற தவறு எப்போதுமே செய்யாதே. ஆபத்து காலத்தில் உதவுகின்றவனே உண்மையான நண்பன். அதற்கு பின் இருவரும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டனர். இந்த கதையோட கருத்து என்னன்னா, சுயநலம் பிடித்த மனிதர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் உதவுகின்றவனே உண்மையான நண்பன். தவறு செய்வது மனித இயல்பு, அதை மன்னிப்பது தெய்வச் செயல். எங்கள் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.